ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஃப்எல்ட்ரான். நான் ஹோஸ்ட் சிவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குமரிக்கண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குமரிக்கண்டன்றது ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், தமிழ்நாடு 3 நாட்டையும் இணைக்கிற மாதிரி இருந்துச்சு. உலகத்திலேயே முதல் மனிதன் தோன்றிய நாடு குமரிக்கண்டம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல முழுசாகவே இருந்தது தமிழர்கள் தான். குமரிக்கண்ட இருந்ததுக்கான அடையாளங்கள் நம்ம தியரிஸாக தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் குமரிக்கண்டத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணது யாருமே இல்லை. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக அதிக அளவில் செலவாகும்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் குமரிக்கண்டத்தை பற்றி நிறைய இங்கிலீஷ் ரைட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குமரிக்கண்டத்தை லெமூரியானும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் நம்மளோட தமிழ் ரைட்டர்ஸ்லாம் லெமூரியா கண்டம் தான் குமரிக்கண்டன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, கல்வெட்டுகளில் நிறைய பாண்டிய மன்னர்கள் குமரிக்கண்டத்தை பற்றி எழுதி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் யாருன்னா, குமரிக்கண்டம் அழியும் போது அங்கேருந்து ஒரு பாண்டிய மன்னனும் அவங்க கூட கொஞ்சம் பேரும் தப்பிச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரையில் எழுதப்பட்ட கல்வெட்டில் தான் நம்ம குமரிக்கண்டத்தை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிலிப் ஸ்கேட்லர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு குமரிக்கண்டத்தை பற்றி ஒரு தியரி கிரியேட் பண்ணியிருக்காரு. மடகாஸ்கர்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குரங்கினம், மூன்ற குரங்கினம். அந்த குரங்கினம் ஆஸ்திரேலியா, தமிழ்நாடு, மடகாஸ்கர் 3 இடத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு, ஆஸ்திரேலியா 2 இடத்துலையும் அந்த குரங்கினத்தோட அடையாளங்கள்லாம் இருந்திருக்கிறதா சொல்கிறாரு. இந்த குரங்கினம் மடகாஸ்கர்லேருந்து கடல் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கேருந்து கடல் வழியாக ரொம்ப தூரம் நம்ம கடந்து போகணும். தமிழ்நாடுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இது 3த்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருந்தால் தான் அந்த குரங்கினத்தால் அங்கே போக முடியும். அதனால் லெமூரியான்றது உண்மைன்றதையும் பிலிப் ஸ்கேட்லர் சொல்கிறாரு. லெமூரியான்றது குமரிக்கண்டம் தான்ன்றது நம்ம தமிழர்கள் அதுக்கு சொல்கிறாங்க. புறநானூர்லேயும் நம்ம குமரிக்கண்டத்தை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. குமரிக்கண்டத்தில் மொத்தம் 49 நாடுகள், 7 நகரங்கள், அது மட்டும் இல்லாமல் 3 ஆறுகள் இருந்ததாக புறநானூரில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி யூரோப்காரங்களுக்கும் ஒரு தியரி கிரியேட் பண்ணுறாங்க. எங்கள் கடல், அதாவது பெசிபிக் ஓஷனில் அமெரிக்கா, யூரோப்புக்கு நடுவில் ஒரு பெரிய கண்டமே கடலுக்குள்ளே மூழ்கி போன மாதிரி சொல்கிறாங்க. அந்த கண்டம் தான் குமரிக்கண்டம்னு நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம தமிழ்நாடு அரசு கடலுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் குமரிக்கண்டம்ன்றது ஒன்று இருந்ததா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோவில் குமரிக்கண்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டடா பை பை, டேக் கேர், சைனிங் ஆஃப்.